ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இது உங்கள் தமிழை நேசிப்போர் சேனல். நான் உங்கள் நிவேதா. இன்றைக்கி நம்ம படத்தை பற்றி பார்க்க போகிறதில்ல, ஒரு வெப் சீரிஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம இந்த சேனலுக்கு வந்திருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு நல்ல கண்டென்ட் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். இது நம்ம நினைக்கிறத விட செம கண்டென்ட்டாக இருக்கும். மோஸ்ட்லி யாரும் இதை பார்த்துருக்க மாட்டீங்க. ஏன்னா இது ஓடிடி தளத்தில் வெளியிட்டிருக்கிறதுனால நீங்கள் யாரும் பார்த்துருக்க சான்சஸ் இல்லை. அப்படி யாராவது பார்க்காம இருந்தால் அவங்களுக்கு நான் ரிவ்யூ கொடுக்குறேன், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இந்த படத்தோட பேர் சுழல். சுழலுங்கிற பேருக்கு தகுந்த மாதிரி இதில் வர டேர்னிங் பாயிண்ட் எல்லாமே அப்படி தான் இருக்கும். நம்ம நினைக்கிறது ஒன்றா இருக்கும், நடக்கிறது ஒன்றா இருக்கும். இப்போ உள்ள படத்துலலாம் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும். ஆனால் இதில் அப்படி இருக்காது. எல்லாமே ஒரு சுழல் மாதிரி தான் இருக்கும். ஸோ டீப்பாக வாட்ச் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் இதில் உள்ள கேஸ்டிங்கை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம 2 ஃபேமிலியை பற்றி தான் பார்க்க போகிறோம். யார் அந்த 2 ஃபேமிலின்னா, பார்த்திபனுடைய ஃபேமிலியும் ஸ்ரேயா ரெட்டியோடைய ஃபேமிலியும். பார்த்திபனுடைய ஃபேமிலியில் யார் யார் இருப்பாங்கன்னா, அவருக்கு 2 பொண்ணு, அவங்க ஒய்ஃப், அப்புறம் அவங்க தம்பி ஒய்ஃபு, அவ்வளோதான் அவங்க ஃபேமிலி. அந்த 2 பொண்ணில் மூத்த பொண்ணு தான் ஐஸ்வர்யா ராஜேஷ். ஐஸ்வர்யா ராஜேஷ் பல வருஷமாக கோயம்புத்தூர்லேயே தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு சைக்கலாஜிக்கலி நிறைய ப்ராப்ளம் இருக்கும். ஸோ ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறதுக்காகவும் அங்கேயே அவங்களுடைய ஒர்க்கும் நடக்கிறதுனால அங்கேயே இருப்பாங்க. மோஸ்ட்லி இங்கே வரவே மாட்டாங்க. சின்ன பொண்ணு ஸ்கூல் போயிட்டுருப்பாங்க. அந்த பொண்ணு தான் காணாமல் போயிடுவாங்க. அதுக்கப்புறம் ஆப்போசிட் ஃபேமிலி யாருன்னா, ஸ்ரேயா ரெட்டி அண்ட் ஃபேமிலி. ஸ்ரேயா ரெட்டி அவங்க ஹஸ்பண்ட், அப்புறம் அவங்களுக்கு ஒரு பையன். அந்த பையனும் இந்த பொண்ணு தான் காணாமல் போயிடுவாங்க. அவங்கள தேடிட்டு போகிறது தான் இந்த கதையே. ஸ்ரேயா ரெட்டியை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாம். கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான கேரக்டர் யாருன்னா கதிர் தான் இதில் ரொம்ப முக்கியமான ஆள்னு சொல்லலாம். ஸ்ரேயா ரெட்டிக்கு கீழே தான் வேலை பார்ப்பாங்க கதிர். 2 பேருமே போலீஸ் தான். இருந்தாலும் எல்லாத்தையுமே எல்லா சீக்ரெட்ஸுமே ரிவீல் பண்ணுறது யாருன்னா கதிர் தான். அவர் தான் போய் தேடி கண்டுபிடிப்பார் எல்லாத்தையுமே. கதிருக்கும் ஸ்ரேயா ரெட்டிக்கும் ஒரு அக்கா தம்பிங்கிற ஒரு உறவுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி. இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாம். கதைக்குள்ளே போகும்போது ஃபஸ்ட்டு சீனே, அதாவது ஃபஸ்ட்டு எபிசோடே என்ன வரும்னா, ஒரு ஃபேக்ட்ரியில் ஒரு போராட்டம் நடக்கும். அந்த போராட்டத்துக்கு யார் தலைமை வகிப்பான்னா, பார்த்திபன் தான். அப்புறம் அந்த போராட்டத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு வருவாங்க. வீட்டுக்கு வர சீன் என்ன நடக்கும்னா, அவர் பொண்ணை திட்டுவாங்க. யார்? பார்த்திபன் பொண்ணை திட்டுவார். ஏன் திட்டுவார்னா, அவங்களுடைய மார்க் எப்பவுமே கம்மியாகிட்டே இருக்குது, ஏன் அப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு திட்டுவார். அவர் அந்த ரிப்போர்ட் கார்டு பார்க்குற நேரத்தில் அவங்க டான்ஸ் ஆடிக்கிட்டு பாட்டு கேட்டுட்டு அந்த மாதிரி ஜாலியாக இருப்பாங்க. அவருக்கு இன்னும் கோவம் வந்துடும். கதவை லாக் பண்ணிவிட்டு அவர் கிளம்பி போயிடுவார். அதுக்கப்புறம் என்ன சீன் நடக்கும்னா, அன்னைக்கு நைட் சீனை காட்டுவாங்க. நைட் என்ன நடக்கும்னா, அங்கே ஃபேக்ட்ரி எரிஞ்சிரும். அதாவது இவங்க போராட்டம் பண்ண ஃபேக்ட்ரி எரிஞ்சிரும். அது எரிஞ்சிக்கிட்டு இருக்கும்போதே பார்த்திபன் அங்கே போய் பார்ப்பாரு. அதே நேரத்தில் கதிருக்கு ஃபோன் வந்துடும். கதிரும் போய் அங்கே பார்ப்பாரு. பார்த்துட்டு வீட்டுக்கு பார்த்தா அவங்க பொண்ணு காணாமல் போயிருக்கும். இப்போ பார்த்திபன் அந்த ஃபேக்ட்ரி முன்னாடி போராட்டம் பண்ணும்போது என்ன சொல்லுவார்னா, இந்த ஃபேக்ட்ரி நானே எரிச்சிருவேங்கிற மாதிரி திட்டிடுவார். ஸோ அவர் மேலே தான் இப்போ சந்தேகம் வரும். ஸோ அவர் அரெஸ்ட் பண்ணுறதுக்காக வருவாங்க. ஆனால் இங்கே பார்த்தா அவங்க பொண்ணு காணாமல் போயிருக்கும். அவர் அந்த பதட்டத்தில் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டு இருப்பார். ஏன் அவங்க பொண்ணை பார்த்துக்க யாரும் இல்லைன்னா, அவங்க அம்மா ஒரு ரிச்சுவல், எப்போவுமே ஆசிரமத்திலே தான் இருப்பாங்க. அசைவமாக எதுவும் சாப்பிட மாட்டாங்க, சைவம் அந்த மாதிரி இதில் ரிச்சுவலாக போயிடுவாங்க. ஸோ அவங்க அம்மாவும் இல்லை, அப்பா ஃபேக்ட்ரி சம்மந்தமாக போயிட்டார். அந்த கேப்பில் இந்த பொண்ணு காணாமல் போயிடும். ஏன் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி விசாரிக்க கூட முடியாது. ஏன்னா அதுக்குள்ளே இவரை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. இங்கே ஒரு டேர்னிங் பாயிண்ட் என்னென்னா, அப்போ தான் ஐஸ்வர்யா ராஜேஷ் ரொம்ப வருஷம் கழித்து அந்த ஊருக்கு வருவாங்க. அப்போ தான் நமக்கே தெரியும் ஐஸ்வர்யா ராஜேஷ் தான் அந்த பொண்ணோட அக்கா அப்படிங்கிற விஷயமே நமக்கு அப்போ தான் தெரிய வரும். அவங்க வந்தோடனே நேராக வீட்டுக்கு கூட போக மாட்டாங்க, டைரெக்டாக போலீஸ் ஸ்டேஷன் போயிடுவாங்க. ஏன்னா அவங்க தங்கச்சியை கண்டுபிடிக்க போன அப்பாவையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த இடத்துல அந்த பொறுப்பை ஏற்றுக்க வேண்டிய இடத்துல ஐஸ்வர்யா ராஜேஷ் தான் இருக்காங்க. ஸோ டைரெக்டாக போலீஸ் ஸ்டேஷன் போய் கதிர்கிட்ட சண்டை போடுவாங்க. என்ன தான் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, ஒரு மனிதாபிமானமே கிடையாது அவங்களுக்கு, என் தங்கச்சி தேட பண்ண அப்பாவையும் அரெஸ்ட் பண்ணிட்டீங்களேன்னு சொல்லி அவங்க கேட்டுட்ருப்பாங்க. அப்போ இன்னொரு விஷயம் ரிவீல் பண்ணுவாங்க. என்னன்னா, கதிரும் ஐஸ்வர்யா ராஜேஷும் ஒன்றா படிச்சிருப்பாங்க. என்ன தெரியலையா, நான் தான் கதிர், நான் ஃப்ரெண்டு தான், ஞாபகம் இல்லையா, நான் கண்டுபிடிக்கிறேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி அவர் அனுப்பிச்சி வச்சுருவார். அப்புறம் அவங்க வீட்டுக்கு போவாங்க. வீட்டுக்கு போனால் அவங்க அம்மா இருப்பாங்க. பொண்ணை காணுங்கிறதுனால அவங்க அம்மா வந்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சீன்லாம் நடக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபேக்ட்ரி சம்மந்தமாக ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு சொல்லி சிசிடிவியை கதிர் பார்த்துக்கிட்டு இருப்பார். கதிர் பார்க்கும்போது என்ன நடக்கும்னா, ஃபேக்ட்ரி சம்மந்தமாக எதுவும் கிடைக்காது. ஆனால் அந்த பொண்ணு ஓடி போகல. ஆக்சுவலாக அந்த இடத்துல அந்த பொண்ணை கடத்துகிற மாதிரி ஒரு சீன் அதில் காட்டுவாங்க.
அந்த சீனை அவர் கண்டுபிடிச்சிருவார். ஸோ அந்த இடத்துக்கு போய் பார்ப்பார். அந்த ஸ்பாட்டில் போய் பார்க்கும்போது அந்த பொண்ணோட ஐடி கார்டு கிடக்கும். அதை எடுத்துக்கிட்டு மேடம் கிட்ட போய் சொல்லுவாங்க, அதாவது ஸ்ரேயா ரெட்டி கிட்ட போய் சொல்லுவாங்க, இந்த மாதிரி இந்த பொண்ணை யாரை கடத்திருக்காங்க, அந்த பொண்ணு காணாமல் போல, யாரை கடத்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களும் ஷாக் ஆகிடுவாங்க. அப்படியா, போய் விசாரிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பிடுவாங்க. அப்புறம் டேரெக்டாக கதிர் வந்து அவங்க வீட்டுக்கே போயிடுவாங்க. யார் வீட்டுக்குன்னா ஐஸ்வர்யா ராஜேஷ் வீட்டுக்கே போயிடுவாங்க. அவங்க வீட்டுக்கே போய் இந்த மாதிரி யாரை கடத்திருக்காங்க, உங்களுக்கு யார் மேலேயே சந்தேகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடெல்லாம் சர்ச் பண்ணுவாங்க, ஏதாவது கிடைக்கிது அது சம்மந்தமாக அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. ஐஸ்வர்யா ராஜேஷ் இந்த விஷயம் கேட்டோடனே அழுவ ஆரம்பிச்சிடுவாங்க. அம்மாவும் அவங்களும் அழுவாங்க. அழுதுகிட்டே அந்த சீன் கொஞ்சம் நடக்கும். அடுத்த சீன் என்னென்னா, ஐஸ்வர்யா ராஜேஷும் ஸ்ரேயா ரெட்டியும் கதிரும் 3 பேரும் சேர்ந்து அந்த பொண்ணோட ஸ்கூலுக்கு போய் விசாரிக்கலான்னு போவாங்க. அங்கே போய் விசாரிக்கும் போது என்ன ஆகுன்னா, அங்கே கேர்ள்ஸ் மட்டும்தான் அலவுட், பாய்ஸ் நாட் அலவுட். ஸோ ஸ்ரேயா ரெட்டியும் ஐஸ்வர்யா ராஜேஷும் நீங்கள் உள்ளே போங்க, நான் வெளில நிற்கிறேன்னு சொல்லி கதிர் அமுச்சு வைப்பார். அங்கே போய் தங்கச்சி உட்காந்த இடம், நின்ன இடம், நடந்த இடம் அதெல்லாம் பார்ப்பாங்க. அவங்க யாருன்னா ஐஸ்வர்யா ராஜேஷ் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் ஸ்ரேயா ரெட்டி ஹெச்எம் விசாரிப்பாங்க. அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ரொம்ப நல்லா படிக்கிற பொண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க மிஸ்ட்டு விசாரிக்கும் போது, ஆமாம் இத்தனை வருஷமாக நல்லா தான் படித்தா, ஆனால் இந்த வருஷம் வந்து அவளுக்கு வந்து என்ன ஆச்சுன்னே தெரியல, மார்க் ரொம்ப லோ ஆகிடுச்சு, ஒரு கான்சன்ட்ரேஷனே இருக்க மாட்டேங்குது, எதை பற்றியோ யோசிச்சுக்கிட்டே இருப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட அந்த சீன் முடிஞ்சிடும். இப்போ அந்த பொண்ணோடைய ஃப்ரெண்டை விசாரிப்பாங்க. அதாவது ஐஸ்வர்யா ராஜேஷ் தங்கச்சியோடைய ஃப்ரெண்டு. ஐஸ்வர்யா ராஜேஷ் தங்கச்சி பேர் இதில் நிலா, அவங்க ஃப்ரெண்டு பேர் மலர். அந்த மலருங்கிற பொண்ணை விசாரிக்கிறதுக்காக பண்ணையார் வீட்டுக்கு போவாங்க. ஆனால் பண்ணையார் வீட்டில் அவர் வந்து அலோவ் பண்ண மாட்டார். அவரும் வந்து ஒரு சந்தேகத்திலே தான் இருப்பார், என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு வந்து அந்த சீனை பார்க்கும்போது என்ன தோணுன்னா, இவர் மேலே தான் ஏதோ தப்பு, அவரையும் அவர் பையனையும் சந்தேகப்படுற மாதிரி அந்த சீனை காட்டுவாங்க. நம்மளுக்கும் அவங்க பார்க்கும்போது சரி இவங்க தான் ஏதோ அவங்க பொண்ணு மூலயமா ஏதோ பண்ணிட்டாங்க போல் அந்த பொண்ணை வர சொல்லி அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணும். ஏன்னா அந்த பொண்ணு நின்றுட்டு இருந்த இடம் பண்ணையார் வீட்டுக்கும் பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ கதிர் கூட அப்படி தான் சந்தேகப்படுவார். அப்புறம் அந்த ஃபேக்ட்ரியை பற்றி கொஞ்சம் நேரம் அந்த பண்ணையாரும் ஸ்ரேயா ரெட்டியும் பேசுவாங்க. இந்த ஃபேக்ட்ரியை வந்து ஸ்டார்ட் பண்ணும் போதும் இப்படி தான் ஒரு பொண்ணு காணாமல் போயிட்டு, இப்போ அந்த ஃபேக்ட்ரி எரியிற அன்னைக்கும் இதே மாதிரி ஒரு பொண்ணு காணாமல் போயிட்டு, இதெல்லாம் வந்து ஏதோ தெய்வ குத்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி அது அந்த மாதிரி பேசுவார் அவர். அதை காரில் வாங்கிட்டு அங்கேருந்து வந்துடுவாங்க. வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பொண்ணுகிட்ட பேசவே முடியாது இவங்க. அந்த பொண்ணு வந்து ஒரு மாதிரி பதட்டமாகவே இருக்கும், யார்கிட்டையுமே பேசாது. ஸ்ரேயா ரெட்டி கதவை தட்டி கூப்பிடுவாங்க, அப்பயும் அந்த பொண்ணு வெளியே வராது. ஸோ யார் வந்து சந்தேகப்படுறது அப்படின்னு பார்த்தா இந்த இடத்துல எல்லாருக்குமே இந்த பண்ணையார் மேலே தான் சந்தேகம் வரும். சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்து அந்த பொண்ணு காணாமல் பண்ண எடுத்துகிட்டு நின்றுட்டுருப்பாங்க. அப்போ பண்ணையார் ரொம்ப அர்ஜென்ட்டாக அந்த பொண்ணை கூப்பிட்டுக்கிட்டு அவங்க பையன் எல்லோரும் சேர்ந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக காரில் போவாங்க, ஜீப்பில் போவாங்க. ஸோ கதிர் வந்து இதை ஃபாலோ பண்ணிட்டு போவார். ஃபாலோ பண்ணிட்டு போகும்போதே ஐஸ்வர்யா ராஜேஷுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லிடுவாங்க. அவங்களும் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டுருப்பாங்க. ஒரு இடத்துல அவர் ஜீப்பை வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு, என்னையே சந்தேகப்படுறியா, எதுக்கு இப்போ என்ன ஃபாலோ பண்ணுற அப்படின்னு சொல்லி கதிரை கேட்பார். கேட்கும்போது, அப்படி உங்களை சந்தேகப்படக்கூடாதுன்னா நீங்கள் ஏன் தப்பிச்சு ஓடுறீங்க, எதுக்கு பயந்து பயந்து போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பார். அப்புறம் அந்த பொண்ணு வந்து கீழே இறங்கி வரும். கீழே இறங்கி வந்தோடனே ஐஸ்வர்யா ராஜேஷ் கேட்பாங்க, தயவு செஞ்சு சொல்லு அப்படின்னு சொல்லி மாதிரி கெஞ்சி கேட்பாங்க. கெஞ்சி கேட்டதுக்கப்புறம் அந்த பொண்ணு, இந்த மாதிரி வந்து கேட்குறீங்களே, போலீஸை கூப்பிட்டு வந்து கேட்குறீங்க, நான் எப்படி சொல்கிறது அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லும். உடனே ஐஸ்வர்யா ராஜேஷ், இல்லை நமக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்காங்க, நீ சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த பொண்ணுங்க ஒரு மாதிரி கத்தி சொல்லும், அந்த ஸ்ரேயா ரெட்டியோட பையன் தான் காரணம், அந்த பையன் பேர் அதிசயம் தான் இது எல்லாத்துக்கும் காரணம், அவன் வந்து அடிக்கடி இதுகள்கிட்ட கிண்டல் பண்ணுவான், கேலி பண்ணுவான், தொந்தரவு பண்ணியிருக்கான், எத்தனை தடவை கையை பிடிச்சி எடுத்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா சீன்லாம் சொல்லும். சொன்னதுக்கப்புறம் எல்லாருக்கும் கோவம் வந்துடும். சரி இதுக்கப்புறம் எப்படி இவங்க வந்து கரெக்டாக இதை ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் பயமும் வந்துடும். நமக்கு கூட அப்படி தான் தோணும். அந்த இடத்துக்கு ஸ்ரேயா ரெட்டி அவங்க ஹஸ்பண்டையும் வர சொல்லிடுவாங்க. அதாவது பண்ணையார் வீட்டுக்கு எல்லாருமே இருப்பாங்க. பார்த்திபனும் இருப்பாங்க, பார்த்திபனுடைய தம்பி எல்லாருமே இருப்பாங்க. எல்லோரும் இருக்கும்போது அவங்கள வந்து ஃபோன் பண்ண சொல்லுவாங்க. ஸ்ரேயா ரெட்டியை அவங்க பையனுக்கு ஃபோன் பண்ண சொல்லுவாங்க. அதாவது அவங்க பையன் வந்து ஒரு 3 நாள் டூர் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாட்ட சொல்லிட்டு வெளில போயிடுவான். அதனால தான் அதுவும் ஒரு முக்கிய காரணம் அவர் மேலே சந்தேகப்படுறதுக்கு. ஃபோன் பண்ணால் ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வரும். அவங்க ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணால், இல்லை அங்கே இருக்கான் ஆண்டி, இங்கே இருக்கான் ஆண்டின்னு போய் சொல்லு. இது வந்து இன்னும் சந்தேகத்தை ஏற்படுத்தும். ஸோ அவங்களுக்கே சந்தேகம் வந்துடும், ஒருவேளை நம்ம பையன் மேலே தான் தப்பு அப்படிங்கிற மாதிரி டவுட் வந்துடும். ஸோ அந்த பையன் கூட போய் இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து அவங்க ஃபேமிலியெல்லாம் வர சொல்லிட்டுவாங்க. ஃபேமிலியெல்லாம் வர சொல்லி மிரட்டுவாங்க, எங்கே இருக்காங்க அவங்க பையன் சொல்லிவிடுங்க, அப்போ தான் என் பையனை நான் கண்டுபிடிக்க முடியும், இல்லைனா எல்லாரையும் தூக்கி உள்ளே வச்சுருவாங்கிற மாதிரி மிரட்டுவாங்க ஸ்ரேயா ரெட்டி. அதை வந்து கதிர் வந்து ஒரு எதிர்ப்பாக தெரிவிப்பார். என்ன தெரிவிப்பார்னா, ஏன் உங்களுக்கு அதிசயத்து மேலே நம்பிக்கை இல்லை, அப்போ உங்களுக்கு எதோ தெரிஞ்சிருக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது,
இல்லை அந்த 3 பேரும் ஃபோனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டாங்க கூட போயிருந்தவங்க, அதனால தான் எனக்கு டவுட் வருது அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லுவாங்க. கதிரியே வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து நீ கொடைக்கானல் போய் பாரு, எனக்காக எங்கள் 2 பேருக்காகவும் நீ தான் போய் பார்க்க போகிற அப்படின்னு சொல்லுவாங்க. கொடைக்கானலே டேரெக்டாக போய் விசாரிக்கலாம், ஏன்னா கொடைக்கானலில் அந்த பையன் வந்து டூர் போகிறதா சொல்லியிருந்திருக்கான். ஸோ அங்கே போய் விசாரிக்கிறதாக போவார். இவர் முதல்ல ஒரு ஹோட்டலில் போய் ஏறுவார். அவன் வந்து சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டான். ஸோ வந்து நீ ஒரு ரூமை திறந்து காட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ரூமை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ஒரு ரூம்லேருந்து திறந்து பார்த்தா ஓப்பனே ஆகாது. ஸோ வேகமாக தட்டி ஓப்பன் பண்ணுவார். பண்ணி பார்த்தா உள்ளார ஐஸ்வர்யா ராஜேஷ் இருக்கும். அவருக்கு ஒன்றே ஷாக் ஆகிடும், ஏன் இவங்க இங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அவங்க அங்கே வந்திருப்பாங்கன்னா, போலீஸோடைய பையன் தான் அதை பண்ணது. அப்போ போலீஸை போய் நான் எப்படி நம்ப முடியும், அதனால தான் நானே வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னை நம்பு, நான் உனக்கு நல்லது தான் செய்வேன் அப்படின்னு சொல்லுவார் இவர். அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து இன்னும் நிறையா ஹோட்டல்லாம் வந்து அவங்க போய் பார்த்துருப்பாங்க. அதெல்லாம் காட்டுவாங்க லிஸ்ட்டை. இந்த ஹோட்டல்லாம் நான் பார்த்துட்டேன், இந்த ஹோட்டல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி காட்டுவாங்க. அப்புறம் அந்த ஊர் போலீஸோடைய ஹெல்ப்பை கேட்டிருப்பாங்க. அவங்களும் ஒரு இடத்துலையும் சர்ச் பண்ணுவாங்க. எதை வச்சு வந்து இது ஐடென்டிஃபை பண்ணுவாங்கன்னா, ஒரு மினி வேன், அந்த மினி வேனில் தான் கடத்தியிருப்பாங்க. ஸோ அந்த மினி வேனை தேடுவாங்க. அது பார்த்தா ஒரு ஷெட்டில் நிறுத்திருக்கும். அந்த ஷெட்டுக்கு பக்கத்தில் ஒரு ரூம் இருக்கும். அந்த ரூமையும் பார்த்தா அந்த அதிசயத்தோட ஃபோன் வந்து அங்கே அடிச்சுட்டே கிடக்கும். அதாவது இவங்க ஃபோன் பண்ணப்பெல்லாம் எடுக்கலை இல்லையா, அந்த ஃபோன் அங்கே கிடக்கும். அதை வச்சு சரி தான் இடம்னு கண்டுபிடிச்சிடுவாங்க. மறைஞ்சிருந்து கதிரும் ஐஸ்வர்யா ராஜேஷும் பார்ப்பாங்க. அவன் ஃப்ரெண்ட்ஸ் 3 பேர் மட்டும்தான் வருவானுங்க சரக்கு வாங்கிக்கிட்டு. ஸோ அவனுங்களை கூப்பிட்டு விசாரிக்கும் போது அவனுக்கு ஓடுவானுங்க பயந்துக்கிட்டு. அவனுங்களை பிடிச்சதுக்கப்புறம் விசாரிக்கும் போது நிறையா ஆடியோ மட்டும் எங்கள்கிட்ட கொடுத்துட்டு போனான். ஐஸ்வர்யா ராஜேஷோட தங்கச்சியும் இவங்கள லவ் பண்ணதாகவும் நிறையா ஆடியோஸை வந்து ரெக்கார்ட் பண்ணி எங்ககிட்ட கொடுத்து ஒரு நாளும் நான் அனுப்புகிற மாதிரி எங்கள் அம்மாவுக்கு அனுப்பிச்சிருங்க அப்படின்னு சொல்லி ஃபோனை கொடுத்துட்டு போனதாகவும் அவனுங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டுவானுங்க. அதுக்குள்ளே பார்த்தோன்னா இங்கே என்ன சீன், ஊரில் என்ன நடக்கும்னா, ஸ்ரேயா ரெட்டிக்கும் பார்த்திபனுக்கும் முட்டிக்கும். பார்த்திபன் அவங்க ஃபேக்ட்ரி யாரெல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு தீப்பந்தத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு அருவா கத்தி கம்பு அந்த மாதிரிலாம் எடுத்துக்கிட்டு வீட்டே அடிச்சு நுறுக்கலாம்னு சொல்லிட்டு அவர் வந்துக்கிட்டு இருப்பார். இங்கேருந்து ஸ்ரேயா ரெட்டியும் ரெடி ஆகிடுவாங்க. நீ அவ்வளோ இது பண்ணால் நான் பண்ண மாட்டேன்னு அவங்க கன் எடுத்துகிட்டு வருவாங்க. இவங்க 2 பேருக்கு நடுவில் யார் வருவாங்கன்னா, ஐஸ்வர்யா ராஜேஷும் கதிரும் வருவாங்க. ஜீப்பில் வந்து இறங்கி எல்லோரும் நிறுத்துங்க, எல்லோரும் அவங்க வேலையை போய் பாருங்கள், இது எங்கள் ஃபேமிலி வேட்டைன்னு நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா ராஜேஷ் சொல்லுவாங்க. சொல்லிவிட்டு டைரெக்டாகவே சொல்லிடுவாங்க, அவங்க வந்து யாரும் கடத்தலை, 2 பேரும் விருப்பப்பட்டு தான் ஓடி போயிருக்காங்க, 2 பேரும் லவ் பண்ணுறாங்க, இதை நம்ம உள்ளே போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் போய் உட்காந்து அந்த ஆடியோலாம் ப்ளே பண்ணி காட்டுவாங்க. அந்த பையன் வந்து ரொம்ப உருக்கமாக பேசியிருப்பான். நீ நான் என்ன சொன்னாலும் ஒன்றும் சொல்ல மாட்டேன்லாமா, எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருந்தது, நாங்கள் சொல்கிறத யாருமே கேட்குற நிலைமையிலே இல்லை, உங்கள் 2 பேருக்கும் ஏற்கனவே ஆகாது, சண்டை போடுவீங்க, அதனால தான் நாங்கள் யார்ட்டையும் சொல்லாமல் கிளம்பி போயிட்டோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவார். அது வந்து பார்த்தோன்னா 4th எபிசோடு. ஆனால் 4th எபிசோடுக்கு அப்புறம் தான் ட்விஸ்ட்டே நடக்கும். நமக்கு வந்து நம்மக்கிட்ட காட்டும் போது என்ன காட்டுவாங்கன்னா, அவங்க 2 பேரும் ஓடி போயிட்டதாக, அவங்க ரயில்வே ஸ்டேஷனில் இறக்கி விட்டுட்டு இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொடைக்கானல் போயிட்டதாகவும், அந்த ஆடியோஸை மட்டும் கொடுத்து அனுப்ப சொல்லிட்டு போயிட்டதாகவும் காட்டுவாங்க. சரி, ரயில்வே ஸ்டேஷன் போனாங்க இல்லையா, எங்கே போயிருக்காங்க அப்படின்னு பார்க்குறதுக்காக, அங்கே போய் செக் பண்ணுறதுக்காக ஐஸ்வர்யா ராஜேஷும் இன்னொரு போலீஸும் போயிருப்பாங்க. அங்கே போய் பார்த்தா இன்னும் ஷாக்கிங்காக இருக்கும். ஏன்னா அவங்க மும்பை போகிறதா அதில் சொல்லியிருப்பாங்க, ஆனால் கவுஹாத்திக்கு டிக்கெட் எடுத்திருப்பாங்க. அந்த லிஸ்ட்டில் ஒட்டியிருக்கோம் அதிசயம், அவங்க பொண்ணு பேர் நீலா, அது 2த்தையும் ஒட்டியிருக்கோம். ஸோ இன்னும் ஷாக் ஆகிடுவாங்க. அப்போ என்ன தான் ஆச்சு, என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ட்விஸ்ட்டாகவே தான் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த சீக்ரெட்ஸ் எல்லாம் வந்து எப்படி ரிவைல் பண்ணுறாங்க, எப்படி அதை வந்து தேடி போய் கண்டுபிடிக்கிறாங்க, கதிரும் ஐஸ்வர்யா ராஜேஷும் வந்து இதில் ரொம்ப மும்பரமாக இருப்பாங்க. அவங்களாம் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, என்ன ஆச்சு அவங்களுக்கு, எதனால் அவங்க ஓடி போகிறதுக்காக முடிவெடுத்தாங்க, அப்புறம்னா அவங்க சொன்ன இடத்துக்கு போகாமல் எதுக்கு வேறு இடத்துக்கு டிக்கெட் எடுத்திருக்காங்க, அவங்க லைஃப்பில் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி ட்விஸ்ட் பண்ணி காட்டுவாங்க. இதுதான் பேலன்ஸ் சீனு. எதுக்கு நான் இது மீதி பேலன்ஸ் சீனை நான் சொல்லலைன்னா, அதை நீங்கள் பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வேறு ஒன்றும் இல்லை, லாஸ்ட்டில் வந்து பெண் பிள்ளைகளுக்கு வந்து அவங்க வீட்டில் உள்ளவங்களே எந்த அளவுக்கு எதிரியாக இருக்காங்க, அவங்களாலே எப்படி பொண்ணுங்க வந்து அப்யூஸ் பண்ணப்படுறாங்க அப்படிங்கிறதான் சொல்லியிருப்பாங்க. எல்லா இடத்துலையும் நடக்கிற விஷயத்த டைரெக்டாக இதில் அப்படியே படிச்சுன்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது ஐஸ்வர்யா ராஜேஷோட சித்தப்பா பார்த்திபனுடைய தம்பி இருக்கார் இல்லையா, அவர் தான் வந்து அந்த நிலாங்கிற பொண்ணை அப்யூஸ் பண்ணியிருப்பார். அதனால் அந்த பொண்ணு வந்து அவரை கொல்றதுக்காக ஆள் வச்சுருக்கோம், அதுக்காக இன்னொருத்தவங்கள்ட்ட போய் மிரட்டி காசு வாங்குவோம், இவங்க 2 பேரும் சேர்ந்து அவங்கள போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுவாங்க. இந்த மாதிரியான சீன்ஸ்லாம் நடக்கும். இது வந்து எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு படம். ஃபேமிலியோடு பார்க்கலாம், ஃப்ரெண்ட்ஸோடு பார்க்கலாம், லவ்வரோட பார்க்கலாம்,
எப்படி பார்த்தாலும் இந்த படம் அப்படி ஒரு ஹிட்டு தான். ஆனால் இதை ஏன் படமாக கொடுக்காம வெப் சீரிஸாக கொடுத்தாங்கன்னு தெரியல. வெப் சீரிஸாக இருந்தாலும் செம்மையாக எடுத்திருக்காங்கன்னு தான் சொல்லணும் உண்மையிலே. இந்த இப்போ வெப் சீரிஸை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வெப் சீரிஸை நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சா லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டெலகிராம் லிங்க் தான். ஸோ நீங்கள் டைரெக்டாக ஆன்லைன்லேயும் பார்க்கலாம், டவுன்லோட் பண்ணியும் பார்க்கலாம். என்னோடய ஓன் ரிஸ்கில் இந்த லிங்க்கை நான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.